எந்த மதத்திற்கும் சம்பந்தமே இல்லாத ஆங்கிலேயர் காலத்திலே வைக்கப்பட்ட நில அளவைக்கல் சர்வே ஸ்டோன் அதுல ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டு இந்து மதத்திற்கு எதிராக இந்து மக்களின் மனநிலையை உண்மையிலேயே புண்படுத்தக்கூடிய வகையிலே கோயிலுக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு கல்லிலே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று பிரச்சனைகளை உருவாக்குவதற்காகவே ஒரு முயற்சி எடுக்கப்பட்ட போது நீதிமன்றம் தலையிட்டு அங்கே தீர்ப்பு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே தேவையில்லாத வகையிலே இப்பொழுது திரு நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தேவையில்லாமல் தலையிட்டு அரசை மீறி ஒரு தீர்ப்பை அவர் வழங்கியிருக்கிறார், கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறார். தமிழ்நாடு காவல்துறையை தாண்டி அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய சூழலை எல்லாம் உடைத்து எரியக்கூடிய விதமாக தீர்ப்பை வழங்கி மத்திய போலீஸை அங்கே அனுப்பி அங்கே தீபம் ஏற்றப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இதை பயன்படுத்தி கொண்டு பிஜேபி அங்கே மத கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு கூட ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். நாம் கண்கூடாக அங்கே பார்க்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கிறது என்றால், அங்கு சோசியல் மீடியாவா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய பிஜேபியை சேர்ந்தவர்கள் எல்லோரும் இது இன்னொரு அயோத்தியாவாக மாற்றிவிட வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. நாம் அனுமானிக்கக்கூடிய அளவில் இல்லாமல் அவர்களே வெளிப்படையாக அதை ஊடகங்களிலே சோசியல் மீடியால போடக்கூடிய இன்னொரு அயோத்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாடாளுமன்றத்திலே இந்த பிரச்சனையை நாங்கள் எழுப்பிய பொழுது பாராளுமன்றத்தின் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் மூத்த மெம்பர் திரு டி.ஆர். பாலு அவர்களை பார்த்து, நீங்கள் பேசுவது உங்களுக்கும் நல்லதல்ல, உங்கள் கட்சிக்கும் நல்லதல்ல என்று மிரட்டக்கூடிய வகையிலே, எச்சரிக்கை விடக்கூடிய வகையிலே பேசியிருப்பது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது.